பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு படகில் கடத்திய ரூபாய் 600 கோடி போதைப்பொருள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் குஜராத்தில். இது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். குஜராத் கடற்பகுதியில் ரூபாய் 600 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தி வந்த பாகிஸ்தான் படகை இந்திய கடலோர காவல் படையினர் சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். படகில் இருந்த 14 பாகிஸ்தானியர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் கடல் எல்லை வழியாக போதைப் பொருள் கடத்தப்படும் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த மார்ச் மாதத்தில் 60 போதைப் பொட்டலங்களை படகில் கடத்தி வந்த பாகிஸ்தானியர்களை கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் குஜராத் கடற்பகுதியில் போதைப் பொருட்களுடன் பாகிஸ்தான் படகு ஒன்று வருவதாக சில நாட்களுக்கு முன்பு இந்திய கடலோர காவல் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து கடலோர காவல் படை, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு NCP என்று அழைக்கக்கூடிய போதை தடுப்பு பிரிவும், குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவு ADS ஆகிய 3 அமைப்புகளும் இணைந்து பாகிஸ்தான் படகை பிடிக்கும் நடவடிக்கையில் இறங்கினர். கடலோர காவல் படையின் ராஜ்ரதன் கப்பலும் விமானமும் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டன. 86 கிலோ போதைப் பொருட்களையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி அந்த படகை பிடித்திருக்கிறார்கள். படகில் இருந்த 14 பாகிஸ்தானியர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 86 கிலோ போதைப் பொருட்களை கடத்தி வந்திருக்கிறார்கள். அதன் மதிப்பு ரூபாய் 600 கோடி என்று கடலோர காவல் படை தெரிவித்திருக்கிறது. இது குறித்து கடலோர காவல்படை அதிகாரிகள் மேலும் கூறியதாவது: கடலோர காவல்படை கப்பலான ராஜ்ரதனில் கடலோர காவல்படையினர், போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள், தீவிரவாத தடுப்பு அதிகாரிகள் சென்றனர். அப்போது சந்தேகத்துக்கு இடமாக ஒரு படகு வந்தது. எங்களை பார்த்ததும் அதில் இருந்தவர்கள் தப்பிக்க முயன்றனர். அவர்களை நாங்கள் சுற்றி வளைத்தோம். அந்த படகில் 86 கிலோ போதைப் பொருட்கள் இருந்தன. அவற்றின் மதிப்பு ரூபாய் 600 கோடி ஆகும். இதில் இந்திய கடலோர காவல்படை, NCP, ADS ஆகிய 3 அமைப்புகளின் கூட்டு முயற்சியால் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் பிடிபட்டிருக்கிறது. இவ்வாறு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். போதைப் பொருள் ஆலை, அதாவது இதற்கிடையே குஜராத்தைச் சேர்ந்த மனோகர்லால் இனானி, ராஜஸ்தானை சேர்ந்த குல்தீப் சிங், ராஜ் புரோஹித் ஆகிய இருவர் மே பெட்ரோன் போதைப் பொருள் தயாரிக்கும் ஆலைகளை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் தீவிரவாத தடுப்பு அதிகாரிகள் கடந்த 26ஆம் தேதி சோதனை நடத்தினார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் சிராகி, ஜோத்பூர் மற்றும் குஜராத்தில் காந்திநகர், அம்ரேலியில் நடத்தப்பட்டு வந்த போதைப் பொருள் தயாரிப்பு ஆலையிலையும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் போது 149 கிலோ மே பெட்ரோன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதன் மொத்த மதிப்பு ரூபாய் 230 கோடி என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக 13 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நடத்தி வந்த ஆலையில் எவ்வளவு போதைப் பொருள் தயாரித்து வந்திருக்கிறார்கள் என்பதும், அவற்றை எங்கு விற்பனை செய்கிறார்கள், இதில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்று பல்வேறு கோணங்களிலும் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள்.